ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 2 கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா இளம் கீரையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் வந்து தண்ணி ஒட்டாதுங்க, இருந்தாலும் நல்லா அமுக்கி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசி எடுத்துனதுக்கப்புறமா நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொரியல் செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வேகாத செஞ்சிட்டோம்னாக்க அவங்களுக்கு வயிற்று பிரச்சனையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா வெந்து சாப்பிட்டு ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெந்து எந்த பிரச்சனையும் வராது. பாருங்கள், நம்ம விட்ட தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இப்போது எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு உளுந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.